எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. அதாவது இப்போ நேற்று தான் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜூன் மந்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் குரூப் 1 எக்ஸாமுக்கு கம்பல்சரி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணதுனால நம்ம ஹைலி சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக எக்ஸாம் ஆனுவல் பிளானர் படி தான் நடத்துனாங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் இயரும் ஆனுவல் பிளானர் படி தான் எக்ஸாம் நடத்தப்படும். சப்போஸ் செப்டம்பர் 6 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தள்ளி போகும் அப்படின்னா நீங்கள் நினைக்கவே தேவையில்லை, படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அதுக்காக தான் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் போடுறோம். ஏற்கனவே குரூப் 1 பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வருஷத்தில் இப்போது நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி தான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு டிசம்பர் 10. ஸோ பைலிங்குவலில் தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போது இந்திய பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா யூனிட் 5 தான் உங்களுக்கு அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால ஃபஸ்ட்டு யூனிட் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 5 ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த டெஸ்ட்டில் 100 கொஸ்டின் கேட்போம். அதுக்கடுத்து யூனிட் 5ம் மேக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அப்போ டெஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து ஒரு 30-40 கொஸ்டின் வரும். அதுலேருந்து 100 கொஸ்டின், இதில் 30 கொஸ்டின், 130 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். பைலிங்குவலாக தான் கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் 2 முடிஞ்சோடனே டெஸ்ட் 3 இருக்கும். யூனிட் 5லே டெஸ்ட் 3 டிசம்பர் 20ஆம் தேதி நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் 6 எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வீக்லேயே ஃபினிஷ் பண்ணிடுவோம் இந்த டெஸ்ட் பேட்சை. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணுவோம், எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுவோம். ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் தனியாக போட்டிருப்போம். அது எப்படின்னா அதுவுமே இந்த டிசம்பர் மந்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ளவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் 2025லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2026 வரைக்கும் இதில் கவர் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 மந்த் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதை தவிர்த்து முன்னாடியும் கேட்கலாம், 1-2 மாதம் இதுக்கு முன்னாடி கேட்கலாம். அதை தவிர்த்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு இதுலேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஒரு 15 மாதம் இந்த பேட்சில் கவர் ஆகும். இதில் இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் நம்ம டீட்டெயிலாகவே போடுவோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி டீட்டெயில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் 1 பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணலை. சரி, இதில் ஷெட்யூல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இதில் எப்படி டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணிடுவோம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே சிலபஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த சிலபஸ் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதுக்கான புக் லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக் லிங்க் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். ஒன்லி ஸ்கூல் புக் மட்டுமே படித்தா குரூப் 1க்கு பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸ் ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா? குரூப் 1க்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது, நிறையா புக்ஸு. ஸோ அதில் நம்ம எப்போதுமே பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணால் அந்த பேசிக் புக்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம கொஸ்டின் கேட்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லைனா நம்மளே கொஸ்டின் கேட்போம். இந்த யூனிட்டை படிச்சுட்டு என்ன கொடுத்துருக்கோமோ டெஸ்ட்டுக்கு அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கு என்ன சோர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக் மெயின்லி நம்ம ஸ்கூல் புக் லிஸ்ட் இதிலே கொடுத்துருப்போம். அடுத்து ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும். ஸ்டாண்டர்ட் புக் என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வேணால் என்னென்ன புக்கு ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி செப்பரேட் வீடியோ நம்ம போடலாம். ஸோ அந்த செப்பரேட் புக்கையும் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் இப்போ இந்த புக்லேயும் பார்க்கணும், அந்த புக்லேயும் பார்க்கணும். இப்படி தான் டெஸ்ட் இருக்கும். இது எப்படி டெஸ்ட் நடக்கணும்னா டெஸ்ட் லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுப்போம். லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ஓப்பனில் தான் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பேட்ச் டூரேஷன் டைமுக்குள்ள எப்போ வேணால் எடுத்து அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருவோம், பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். பிடிஎஃபை பிரிண்ட் அவுட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆன்சருக்கு பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ இந்த பேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே நல்லா படித்து ஏன்னா ஹை ஸ்கோர் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரேங்க் லிஸ்ட்டும் இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் ஹை ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ யாருமே தளர்ந்து போகாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இந்த எக்ஸாம் அடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். போன எக்ஸாமில் உங்களால் இடத்த பிடிக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை தீவிரமாக பயன்படுத்துங்க, கரெக்டாக பயன்படுத்துங்க, தீவிரமாக அதில் ஈடுபடுங்க. ஓகே, ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோன்னா 999.
ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க நம்ம சேனலில் ஏற்கனவே குரூப் 1 பேட்சில் ஜாயின் பண்ணவங்க அப்படின்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம், அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த குரூப்பில் தான் டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.